எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். வெல்னஸ் ரெவல்யூஷன் எதற்காக இது தேவை? இப்ப காலம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம ஆரோக்கியம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இமேஜின், நீங்க நினைச்சு பாருங்க. நீங்களும் உங்களுடைய நண்பர் ஒருத்தரும் ஒரு ஆபீஸ் வேலையாவோ வேற ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்காவோ ஒருத்தரை பார்க்கறதுக்கு போறீங்க. அவர் இருக்கிறது ஒரு பில்டிங்ல ஒரு 3வது மாடியில. நீங்க 2 பேரும் போறீங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகல. அதனால நடந்து போலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. 3வது மாடி தானப்பா, நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு. மாடி போகும்போது அப்படியே வேக வேகமா போயிட்டீங்க. அவரோட ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டீங்க. நிறுத்தி 2வது மாடிக்கு 2 பேரும் சேர்ந்து போறீங்க. போகும்போது என்ன நடக்குதுன்னா, 2 பேருக்கும் மூச்சு வாங்குது. ஆனா என்னன்னா, அவர் மூச்சு வாங்குறது, இருப்பா கொஞ்சம் இருப்பா, 3வது மாடி போய் விட்டு ஏறலாம் அப்படிங்கிறாரு. ஆனா உங்களுக்கு ஓகேப்பா, சரிப்பா, இன்னும் ஏறலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப நீங்க என்ன கம்பேர் பண்றீங்கன்னா, பக்கத்துல இருக்கார்ல, அவரோட நான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணீங்க. 3வது மாடி போறோம். 3வது மாடியில் 2 பேருக்குமே நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிச்சு, இருப்பா கதவை இப்போ உடனே தட்டாதப்பா, இப்படி வேர்த்து விறுவிறுத்து உள்ள போனா அசிங்கமா இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு உள்ள போலாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு, இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, அவரை கம்பேர் பண்ணிட்டு நான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் நம்ம லைஃப்ல நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிற நம்மை சார்ந்தவர்களை கம்பேர் பண்ணிட்டு நாம நல்லா இருக்கோம் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது யார் தெரியுமா? இந்த வயசுல உங்க தாத்தாவோ பாட்டியோ எப்படி இருந்தாங்க, அவங்க எந்த அளவு சுறுசுறுப்பா இருந்தாங்க, எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க, எந்த அளவு சாப்பிட்டாங்க, அத அந்த அளவு நீங்க செய்றீங்களா? அந்த வேலையை நீங்க செய்றீங்களா? அப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பைய தூக்கி போட்டுட்டு, அப்பா கால் வலிக்குதுப்பா, உடம்பே முடியலப்பா, டயர்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அப்ப போக போக ஜெனரேஷன் போக போக இன்னும் வீக்கராவே ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த நேரத்துல இந்த வெல்னஸ் ரெவல்யூஷனுக்காக வந்த வெற்றியாளர்களான உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது என்னங்க வெற்றியாளர்கள், நான் என்ன சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்களா? ஆமா ஐயா, ஆமா. நீங்க மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஒரு ராஜாவோட பொண்ணு ஒரு மந்திரவாதி கடத்தி போய் ஒரு கடுமையான போகவே முடியாத இடத்துல ஒரு குகையில கல்லெல்லாம் வச்சு பாறையெல்லாம் வச்சு அடைச்சு அங்க வச்சு சிறைய வச்சுட்டான். இந்த ராஜா சொல்றாரு, என் பொண்ண யார் மீட்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த என் பொண்ண கல்யாணம் பண்ணி தரேன், இந்த ராஜ்யம் முழுக்க உங்களுக்கு அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாரு. சரி அப்படின்ட்டு எல்லாரும் போட்டி போட்டுட்டு அந்த பொண்ணை தேடி போறாங்க. ராஜாவோட பொண்ணுன்னா சும்மாவா? மிகப்பெரிய ராஜ்யம் வரப்போகுது. இன்னைக்கு காசுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் கரும்பு தின்ன கூலியா அப்படின்ட்டு ராஜாவோட பொண்ணு அழகான இளவரசியும் கிடைக்க போறா, மிகப்பெரிய ராஜ்யமும் கிடைக்க போகுது அப்படின்ன உடனே எல்லாரும் போட்டி போட்டுட்டு போறாங்க. எத்தனை பேர்னா கோடிக்கணக்கான நபர்கள் தேடி போறாங்க. அவங்க எங்க சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ஆத்துல குதிச்சு எதிர்நீச்சல் போட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே சேறு சகதியுமா இருக்கு. அங்க போனா பாம்பு, முதலைகள் நிறைய இருக்கு. இதே மாதிரி கடந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கம்மியாயிட்டே போகுது. பாதி பேர் காணாம போயிடுறாங்க, பாதி பேர் செத்து போயிடுறாங்க. அப்படியே போகும்போது பார்த்தா திருப்பியும் அடர்ந்த காடு, காட்டுல போய் மாட்டிக்கிறாங்க. வழி தெரியாம சிக்கி அங்கேயே சிக்கிக்கிறாங்க. கடைசியில ஒரு சிலர் மட்டும் அந்த குகைக்குள்ள போறாங்க. குகைக்குள்ள போனாலும் அதுல அமிலம்லாம் இருக்கிற ஒரு கடுமையான பாதையா இருக்கு. கரடு முரடான பாதையா இருக்கு. அதுல நீஞ்சி போறதே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நீஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குகையோட முடிவுல போறாங்க. அங்க பார்த்தா ஒரே பாறைகளால அடுக்கி வச்சிருக்கு. அங்க எத்தனைன்னா ஒரு சிலர் தான் போயிருக்காங்க. ஒரு 10, 12 பேர் தான் அந்த கடைசி வரைக்கும் ரீச் ஆயிருக்காங்க. அந்த 12 பேரும் உள்ள போறதுக்கு போராடுறாங்க, போராடுறாங்க, போராடுறாங்க. உள்ள போ முடியல. ஆனா ஒருத்தர் மட்டும் ஒரு கரெக்டான பாயிண்ட்ட கண்டுபிடிச்சு
அந்த பாறையை நகர்த்தி உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் ராணிய அந்த இளவரசிய கைப்பிடித்தாங்க, ஜோடி சேர்ந்துட்டாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நீங்க தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பல கோடி பேர்ல ஒரு கோடியா நீங்க வந்திருக்கீங்க. அதாவது இந்திய மக்கள் தொகை 145 கோடி பேர். இன்னைக்கு அதுல ஒரு கோடியில ஒருத்தரா நீங்க இருக்கீங்க, கரெக்டுங்களா? அப்ப நீங்க வெற்றியாளர் தானுங்க. பல கோடி பேர்ல ஒருத்தரா போய், இது புரியலையா அந்த கதை? ஓகே, இன்னொரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போட்டியில ஜெயிக்கக்கூடியது ஒரே ஒரு நபர் தான். இத்தனை கோடி பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும், மீறி யாரும் போக முடியாது. அதே மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த போட்டிய, இந்த பயணத்தை வெற்றிகரமா முடித்து இன்னைக்கு நம்ம முன்னாடி இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கீங்க. அப்ப நீங்க கண்டிப்பா வெற்றியாளர் தானே? ஆனா இந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ், இந்த வெற்றியாளர்களை அடுத்ததா உருவாக்கணும்ல. நாம வெற்றி அடைந்தோம் சரி, புதிதா வெற்றியாளர்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? அடுத்த ஜெனரேஷன் உருவாகணும். இதுதான் மனிதனோட இதுங்கிறது, பிறப்புங்கிறது இனப்பெருக்கம். அடுத்தடுத்த கட்டத்துல நம்மளுடைய சந்ததிய உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், வளமா உருவாக்கிக்கிட்டு இருக்கணும். அதை பத்தி இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா பார்ப்போம். முன்னாடி கிட்டத்தட்ட 70ஸ்ல இருக்கும். அடுத்த குழந்தை இப்போதுக்கு வேண்டாம், 3க்கு மேல் எப்போதும் வேண்டாம். தோயா தீன் பச்சே பஸ், 2 அல்லது 3 போதும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு சிவப்பு முக்கோணத்தோட ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர். ஆக்சுவலி இந்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு சீரியலோட ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லாக வருது. ஆனால் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு 50ஸ்ல இருக்கிறவங்க, 40ஸ்ல இருக்கிறவங்கலாம் இதை பார்த்துருப்பீங்க. ஒரு சவத்துக்கு செவர், ஒரு தலைகீழ் சிவப்பு முக்கோணத்தோட V2 hours 2 அப்படின்னு போட்டிருக்கோம் நிறைய இடத்துல. அதே மாதிரி ஒரு ரொம்ப இத நம்ம மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு, இதை வந்து கம்மி பண்ணணும், ஒரு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்ட்டு. இதுக்காக மிகுந்த பொருட்செலவெல்லாம் பண்ணி பேனர் வைக்கிறது, யானை மேல வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் போறது, பஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, இதே மாதிரி பெரிய அளவுல பண்ணாங்க. ஏன்னா அப்ப ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எங்க தாத்தாவுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட 8 குழந்தைகள். என்னோட அம்மாவோட கூட பிறந்தவங்க வந்து 8 பேர். அப்ப அது அவ்வளவு அதிகமா குழந்தை பிறப்பு இருந்துட்டு இருந்தது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக காண்டம் வெறும் 5 பைசாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக நிரோதை வந்து வெறும் 5 பைசாவுக்கு அப்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு செஞ்சு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது. இதுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். இது காமெடியா இருந்தாலும் அப்ப வந்து இப்படி இவ்வளவு பொருட்செலவோட இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரமோஷன் பண்ணி செஞ்சிட்டு இருந்த நேரத்துல நாம வாழ்ந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஊருக்கு ஒன்று இல்லை, தெருவுக்கு ஒன்று. இப்ப இதே மாதிரி நகரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பின்கோடுக்கு ஒண்ணு இல்லை, தெருவுக்கு ஒண்ணே கூட இருக்குங்க. அந்த அளவு என்ன அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக், குழந்தை இன்மைக்கான சிகிச்சை மையங்கள், ஆயிரக்கணக்கான சிகிச்சை மையங்கள் இருக்கு. இன்னைக்கு டிவியில ஆடு, ஒரு நகைக்கடையோட நிறுவனத்துக்கு ஒரு ஆடு வருது, கூடவே இன்னொரு ஆடு எதுக்கு வருதுன்னா இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக்கான ஆடு பார்க்குறோம். அப்ப இவ்வளவு பிரச்சனை எங்கிருந்து வந்தது, எதனால வந்தது, அதைத்தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆராய போறோம். என்ன பிரச்சனை, எதனால இதே மாதிரி மக்கள் தொகையில் இன்னைக்கும் நம்ம 145 கோடியோட முதல்ல இருக்கும். ஆனா முன்ன இருந்த அந்த சக்சஸ் ரேட் இப்ப இல்லை, ஃபெர்டிலிட்டி ரேட் இப்ப இல்லை. காரணம், இந்தியாவோட ஹெல்த் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. கேன்சர், டயபெட்டிக், ஆர்த்ரிட்டிஸ், இதே மாதிரி நிறைய கிரானிக்கல் டிசீஸ் வந்துட்டே இருந்ததுனாலும் இன்னைக்கு முக்கியமானதா இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. காரணம் முக்கியமா நம்ம சுற்றி இருக்கிற மாசுகள், பொல்யூஷன் காரணமா இருக்கு. அதுல முதலிடத்துல வைக்கிறது ஏர் பொல்யூஷன். நம்ம சுவாசிக்கிற காத்துங்கிறது ஆரோக்கியமான காத்தா இல்லை,
பார்ட் பெர் மில்லியன் அப்படின்ட்டு காத்தோட அளவுகோல் ஒன்று சொல்லுவாங்க. ரொம்ப சில கண்ட்ரிஸ் தான் அந்த பிலோ 20 அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கு. இந்தியா வந்து ரொம்ப அதிகமான இருக்கு. அதுவும் நகரங்கள்ல ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம குப்பைகளை போட்டு எரிக்கிறது, வாகன புகை, தொழிற்சாலையினால வர புகை, இத மாதிரி நிறைய ஏர் பொல்யூஷன் நம்மள பாதிக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற பூச்சி மருந்துகளும், செயற்கை உரங்களும் நம்ம உடம்புல இருக்கிற மாலிகுல் வரைக்கும் பாதிக்குது. அதே மாதிரி குடிக்கிற தண்ணி. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், குடிக்கிற தண்ணி அந்த ஆர்ஓ வாட்டருங்கிறது குடிக்க கூடாது. உடம்புக்கு கெடுதல். அதுல மினரலே இல்ல. அதுல எல்லாத்தையும் வடிகட்டுறோங்கிற பேர்ல நல்லது, கெட்டது எல்லாத்தையுமே வடிகட்டிடுது. அப்படி இருக்கும்போது எலும்பு தேய்மானம், எலும்புல குறைபாடு எல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சு அதை குடிக்கிறோம். திருப்பி நம்ம பண்ற பொல்யூஷன், சோப்பு, ஷாம்பு அப்படின்னு போட்டு நம்ம நிலத்தடி நீரை ரொம்ப வேகமா மாசுபடுத்திட்டு இருக்கோம். இதெல்லாமும் காரணமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு லிக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்க்னு போய் காமன் ஆயிடுச்சு இல்லைங்களா? அது மாதிரி புகைப்பழக்கமும் எல்லாத்தையும் அதிகமா இருக்கு. இது ரெண்டும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இதெல்லாம் விட இன்னைக்கு ஒர்க் என்விரான்மெண்ட், மக்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேகமா ஓட வேண்டியிருக்கு. தேவை அதிகமாயிட்டே இருக்கு, செலவு அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு கவலை, ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு இதோடயே தான் இருக்காங்க. அப்ப மனசு அமைதியாகவே இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்பு எப்படி இருக்குங்க? இது எல்லாமும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி தூக்கம் என்பது இல்லாம இருக்கு. இப்ப வேலை நேரமும் இஷ்டத்துக்கு இருக்கு. ஒரு சரியான குவாலிட்டியான தூக்கமும் யாருக்கும் இல்லை. அது மாதிரி ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பாதிப்புகள் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம உடம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிஷின். அது என்ன அப்படின்னா 2 இட்லி, ஒரு வடை கொடுத்தா உடம்புல போய் அணுக்கள், உயிர் இருக்கிற அணுக்களா மாத்தி கொடுத்துருது. ரத்த அணுக்களாவும் ஒவ்வொரு செல்களாவும் மாத்தி கொடுத்துரு. இதே மாதிரி 2 இட்லி, ஒரு வடை, ஒரு பொங்கல் அப்படின்னு கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனா அது மாத்தி அது உடம்ப உயிரா மாத்துறதுக்கு வேற எங்கேயாவது சிஸ்டமோ இருக்கா? இல்லைங்க. இது நம்முடைய பாடியால, நம்முடைய உடலால முடியும். இந்த ஆர்கன்கிறது கிட்டத்தட்ட 11 சிஸ்டம் இருக்கு. அந்த 11 சிஸ்டம்ல தான் எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யுது. இதுல குறிப்பா நம்ம பார்க்க போறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது இனப்பெருக்க மண்டலம். இத இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மேஜர் ரோல் அப்படிங்கிறது ஆண்களுடையதா இருக்கு, ஒரு அடுத்த சந்ததியை உருவாக்குறதுல. அப்ப இந்த ஆண்களுக்கு அடுத்த கட்டத்துல இந்த இனப்பெருக்க மண்டலத்துல இருக்கிற ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதுல விந்து அணுக்கள் உற்பத்தி செய்யற இடம் ஸ்க்ராட்டம், டெஸ்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல எபிடெமிஸ் அப்படிங்கிற ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு சின்ன சின்ன குழாய் மாதிரி நிறைய இருக்கும். இதுல இருந்து ஃப்ளூயிட்ஸ் உருவாகி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் மூவ் பண்றதுக்காக வாஸ் டிஃபரன்ஸ், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் எல்லாம் இருக்கும். அந்த திரவத்தை முழுசா பாதுகாப்பா கொண்டு போய் செலுத்துவதற்காக இன்னும் நிறைய அதுல ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த டெஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெர்மோட ஃபேக்டரி, விந்து அணுக்களை உருவாக்குற இடம். இதுல ஜெனரலா ஒரு மனிதனால ஒரு ஆயுட்காலத்துல ஒரு 60 வருஷத்துல கிட்டத்தட்ட 14 லிட்டர் ஸ்பெர்ம்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு எஜாக்குலேஷன்லயும் ஒரு 1.5 ml ஆவரேஜா, 1.5 ml இருந்து 5 ml வரைக்கும் ஆவரேஜா இருக்கும். அதுல கிட்டத்தட்ட 1.5 crore அப்படின்னா 15 மில்லியன், 1.5 கோடி அணுக்கள்ல இருந்து 4 கோடி அணுக்கள் வரைக்கும் ஆவரேஜா ஒரு எஜாக்குலேஷனுக்கு இருக்குங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த டெஸ்டிஸ் விந்து அணுக்களை உற்பத்தி செய்யுது. இதுல அந்த ஸ்பெம் பாதுகாப்பா பயணம் செய்யறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவ் லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கும். நரிஷ் பண்றதுக்கு, அந்த செல்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காகவும் நிறைய அதுல ஆடட் லிக்விட்ஸ் எல்லாமும் இருக்கும். செமன் அப்படிங்கிறது இது எல்லாம் சேர்ந்த கலவை. இது ஒழுங்கா நடக்கணும்னா நம்மளுடைய ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து பக்காவா இருக்கணுங்க. ஹார்மோனல் பேலன்ஸ் பக்காவா இருக்கணும். இதுக்கு வந்து நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. குறிப்பா டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்னா ஆண் தன்மைக்கான ஒரு ஹார்மோன் இருக்கு. அது வந்து ஒழுங்கான அளவுல, சரியான அளவுல
நம்ம உடம்புல இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செமினல் ஃப்ளூயிட்ஸில் ஃப்ரக்டோஸ் ரிச் ஃப்ளூயிட் ஒன்று இருக்கும். பல்புரத்தல் கிளாண்ட்லேருந்து ஒரு லிக்விட் லூப்ரிகேஷனுக்காக சுரக்கும். ப்ராஸ்டேட் கிளாண்ட்லேருந்து சில என்சைம்கள் சுரக்கும். எஜாக்குலேஷன் போது இது எல்லாமே ஒரு அதாவது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் அந்த நேரத்தில். அடுத்தது எரெக்ஷன். இதுதான் முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு ஆணுக்கு சரியான மனநிலை இருந்ததுன்னா மட்டும்தான், ஆரோக்கியமான மனநிலை, ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலை இருக்கும்போது மட்டும்தான் இந்த எரெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு ஸ்டிமுலேஷன், உணர்வு தூண்டப்பட வேண்டும். இது பல்வேறு காரணங்களால இன்னைக்கு பாதிக்கப்படுது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டைகள், அது மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிச்சாலும் இப்ப சிலருக்கு வந்து மூடு வந்தாலும் எரெக்ஷன் இருக்காது. சில பேருக்கு வந்து ஜென்ரலாகவே எரெக்ஷன் இருக்கும். இது என்னத்தை காமிக்குது அப்படின்னா, நம்முடைய நரம்பு மண்டலம் நல்லா இருந்ததுன்னா தான் இந்த எரெக்ஷன் இருக்கும். இப்ப இதுல இருக்கிற அந்த நரம்புகள், ரத்த நாளங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். பை சான்ஸ் இங்கே சரியா ரத்தம் பாயல, இங்கே எரெக்ஷன் சரியா இல்லை, அந்த ரத்த ஓட்டம் இங்க தடைபடுது அப்படின்னா, இதை விட மிக நுண்ணிய ரத்த நாளங்கள் தான் நம்ம இதயத்தை சுற்றி இருக்கு. நம்ம மூளைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல 25% குளுக்கோஸ் எனர்ஜியும் 25% ஆக்சிஜனும் மூளைக்கு போயாகணும். அதற்கு போக வேண்டிய நரம்புகளும் மெல்லியதான நரம்புகள். அப்ப இங்கேயே சரியா இல்ல, அடைப்பு இருக்கு, ரத்த ஓட்டம் சரியா இல்லை அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குங்க? அப்ப நம்ம ஆரோக்கியம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு முதல்ல தெரியற இடம் வந்து இந்த எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அடுத்தது ஆண்களோட ஃபெர்டிலிட்டிஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ஒரு எஜாகுலேஷனுக்கு வந்து 3.9 crore இருக்கணும். ஒரு எம்எல்க்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 crore அணுக்கள் இருக்கணும். இது இருந்ததுன்னா தான் ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம மொட்டிலிட்டி, அதோட மூவ் பண்ணி போக நீந்தும் தன்மை கரெக்டா இருக்கணும். அதோட வால் பகுதி கரெக்டா இருக்கணும். அந்த மார்பாலஜின்னு சொல்லுவாங்க. அதோட உடலோட தன்மை, ஒரு தலை அப்படின்னா அந்த வேலோட உருவத்துல அது கரெக்டா இருக்கணும். சிலது வந்து வளைஞ்சு நிலைஞ்செல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு சரியான நீந்தும் தன்மை இருக்காது, குவாலிட்டியா இருக்காது. இதெல்லாம் சரியா இருக்கணும்னா நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டா இருக்கணும். நல்ல தூக்கம், தேவையான அளவு உடற்பயிற்சி, நல்ல ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டு, இது எல்லாமே நமக்கு இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியம் கரெக்டா இருக்குங்க. லைஃப் ஸ்டைல் கரெக்டா இருக்கும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆனது. அவங்களோட ஜெனிட்டல் ஆர்கன் அப்படிங்கிறது வெளில லிபியா, மெஜோரா மினோரா அப்படின்ட்டு 2 வெளி உதடுகள்னு சொல்லுவாங்க. அந்த வெளி உதடுகள் தான் உள்ள இருக்கிற உறுப்புகளை பாதுகாப்பா இருக்கு. கிளிட்டோரியஸ் அவங்களோட கிளைமேக்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகிறது. அவங்களோட உணர்வுகளை அதிகப்படுத்தி அவங்களுக்கு உச்சகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, உள்புறம்ங்கிறத விட வெளிப்புறம் இருக்கிற அந்த கிளிட்டோரியஸ் தான். அடுத்தது வந்து பர்த்தோலின்ஸ் கிளான்ஸ். இது வந்து ஒரு உயவுத்தன்மை உள்ள ஒரு லிக்விட சுரக்கிறதுக்கெல்லாம் இது உபயோகப்படுது. இதை தவிர இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா கருப்பைன்னு இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப்ஸ்னு இருக்கும், ஃபாலிக்கல். அதுல ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னா கருமுட்டை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா பல மில்லியன், அதாவது மில்லியன்கிறது 10 லட்சம், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான செல்கள் பிறக்கும் போதே உருவாயிடும். அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கான ஃபாலிக்கல்ஸ்ங்கிறது. ஓவரிஸ்ல இந்த கருமுட்டை மாதத்திற்கு 1 அப்படின்ட்டு ஓவலேஷன் பீரியட்ல ஒன்று உருவாகி இந்த ஃபெலோப்பியன் டியூப் நோக்கி வரும். இதுதான் ஃபீமேலோட சிஸ்டம். இப்ப நாம ஜென்ரலா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கருப்பை மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கருப்பை மட்டும் இல்லை, இதுல அந்த ஃபெலோப்பியன் டியூப், எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது அந்த சைக்கிள், இது எல்லாமும் அதுல பெரிய பங்கு வகிக்குது. எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல அதுல பங்கு வகிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா மென்சுரல் சைக்கிள். இந்த சைக்கிள் கரெக்டா இருந்ததுன்னா தான் அவங்களால அந்த ஓவுலேஷன் பீரியட் கரெக்டா இருக்கும். அந்த டயத்துல கரெக்டா அது கன்சீவ் ஆகும். ஜென்ரலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் சூரியனோட இயக்கம் சம்பந்தமா நம்மளுடைய உடலோட இயக்கம், அதாவது 24 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு, ஒரு சைக்கிள் நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனோட சைக்கிள்ல நடந்திருக்கும். 28 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அவங்களோட பாடியில வந்து அந்த சைக்கிளிங் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும்.
அதுல முக்கியமான சேஞ்சஸ் வந்து பீரியட்ஸ். இந்த ட்ரிப் ப்ளீடிங் ஆச்சுன்னா அடுத்த 28வது நாள் திருப்பியும் ப்ளீடிங் ஆகும். இது முன்ன பின்ன ஒரு 1 ஆர் 2 டேஸ் முன்ன பின்ன சில பேருக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். ஆனா ஆவரேஜா ஒரு ஹெல்த்தி சைக்கிள்ங்கிறது வந்து 28 டேஸ் ஒன்ஸ். இந்த 28 டேஸ் இந்த மென்சுரல் சைக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் கொண்டு போய் அந்த கருப்பையில நம்ம உடம்பு சேர்த்து வைக்கும். ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு தேவையான சத்துக்கள், பொருட்கள், அதுக்குண்டான ரா மெட்டீரியல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சிரும். 14வது நாள் ஓவுலேஷன் போது கருமுட்டைங்கிறது தான் பெண்ணுடைய உடம்புலயே இருக்கிற மிகப்பெரிய ஒரே ஒரு செல்லா இருக்கிற ஒரு செல். அந்த செல் வந்து கருமுட்டை ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து வெயிட் பண்ணிருக்கு. 14வது நாள் இந்த விந்தணு போய் அங்க ஃபெலோப்பியன் டியூப்ல ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது அங்கேருந்து வந்து இந்த எண்டோமெட்ரியம்ல வந்து ஜாயிண்ட் ஆகும். அது ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுல கரு உருவாகும். கரு வளர்ச்சி ஆகும். ஓவுலேஷன்ங்கிறது வந்து அவரேஜா 14th டேல இருக்கும். ஸ்பெர்ம் வந்த உடனே அது கருமுட்டையோட ஒன்றிணைந்து அதுக்கு பேர் ஜைகோட்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த யூட்ரஸ்ல வால்ல போய் இம்ப்ளான்ட் ஆகும். அதுல தான் ஃபீட்டல் அதாவது கரு அப்படிங்கிறது உருவாகும். அதுல அந்த பிளசன்டல் அப்படிங்கிறது தான் அந்த லிக்விட் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். இப்ப இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. பிசிஓஎஸ், பிசிஓடி இதெல்லாம் வந்து நீங்க காமனா கேட்டிருப்பீங்க. இது வந்து மிகப்பெரிய காசா இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கிறது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறது, அண்ட் சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் ஓவரிஸ்ல இருக்கிறது, இதெல்லாம் வந்து பெண்களோட இன்ஃபெர்டிலிட்டிக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. அதனால பெயின் இருக்கும். சில சமயம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ப்ரிமெச்சூர் ஓவேரியன் இன்சஃபிஷியன்சியா இருக்கிற இது, அதாவது அந்த கருமுட்டை வந்து தேவையான அளவு இல்ல, ஒரு குவாலிட்டியா இல்ல, ப்ரீமெச்சூரா இருக்கிறது, அதெல்லாமும் காரணமா இருக்கலாம். மென்சுரேஷன் வந்து ஸ்ட்ரெஸ்னால தள்ளி போறது, வெயிட் கூடவோ கம்மியா இருக்கிறது, ஒரு ஓவர் எக்ஸசைஸால இருக்கிறது, இதே மாதிரி இருக்கும்போது ஹைப்போதலமிக் அமினோரியான்னு ஒரு சிண்ட்ரோம் உருவாகுதுங்க. இதெல்லாம் இதுக்குண்டான காரணங்கள், ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கான காரணங்கள். அதே மாதிரி ஃபெலோப்பியன் டியூப், இந்த கருமுட்டை வெளியில வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல டிராவல் ஆகும்போது ஏதோ அடைப்பு இருந்தது அப்படின்னா அதை தள்ளி விடணும். உள்ள வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு செதில் மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அது கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டு அது கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அதுல ஏதாவது இஷ்யூ இருந்ததுனாலோ இல்ல அடைப்பு இருந்ததுனாலோ அது ஆகாது. ஃபைப்ராய்ட்ஸ், பாலிப்ஸ் அதே மாதிரி கட்டிகள், நீர்க்கட்டிகள் அதே மாதிரி ஏதாவது அது பிரச்சனையாகும். எண்டோமெட்ரியோசிஸ், அந்த இந்த கருப்பை சுத்தி இருக்கிற அந்த இடத்துல எண்டோமெட்ரியல் சரியா உருவாகாம இருந்தது. அதாவது ஒரு கார் ஃபேக்டரி இருக்குங்க. அந்த கார் ஃபேக்டரியில ரா மெட்டீரியல் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ரா மெட்டீரியல் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க காரை முழுசா உருவாக்கிடுவாங்க இல்லைங்களா? இப்ப அந்த கார்ல ஒரு சின்ன குறைபாடு, ஒரு டோர் சரியில்லை, கொண்டு போய் அந்த காரை ஃபேக்டரியில விட்டா அவங்க என்ன செய்வாங்க? காரை வந்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைங்களா? அப்ப ஒரு ஃபேக்டரியில காரை உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை கெப்பாசிட்டி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன குளறுபடி ஏதாவது இருந்தா சரி பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு என்ன செய்யறாங்கன்னா, இப்ப ஒருத்தங்க கேரிங் ஆக போறாங்க. அப்ப என்ன சொல்லி தராங்க டாக்டர்லாம்? கண்ணு இப்படி, காது இப்படி இருக்கணும், கிட்னி இப்படி இருக்கணும், இதயம் இப்படி இருக்கணும், இதயம் 72 ட்ரிப்பு துடிக்கிற மாதிரி அதை என்ஜினை செட் பண்ணணும். இதே மாதிரியெல்லாம் நமக்கு படம் வரைஞ்சு பாகங்கள்லாம் குறிச்சு ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு யாரும் சொல்லி தரல. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேருக்கு அது எல்லாம் தெரியும். அப்ப அந்த சாஃப்ட்வேர் கரெக்டா இருந்து அங்க தேவையான பொருட்கள் கரெக்டா இருந்ததுன்னா குழந்தை கரெக்டா உருவாகும் இல்லைங்களா? இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு தேவையான சத்துக்கள், அங்க தேவையான சத்துக்கள் சரியா இருக்கிறது இல்ல. இந்த சாஃப்ட்வேர் வந்து கரப்ஷன் ஆகி சரியா தூங்காம, டென்ஷன்ல, கவலையில இதே மாதிரி ஒரு கரப்ஷன் ஆகி இருந்ததுன்னா அந்த கரு உருவாகிற ப்ராசஸ் சரியா நடக்கிறது இல்ல. இப்ப நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் திறன் உண்டு. இதை நான் திருப்பி சொல்றேன். இப்ப கரு உருவாகி ஒரு குழந்தை பெத்துத்தர அம்மாவுக்கு தான் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சரி பண்ணிக்க தன்னாலே முடியும்ல. அப்ப அவங்களுக்கு தேவையான
நியூட்ரியன்ஸு உள்ள தேவையான விஷயங்கள் கரெக்டா இருந்ததுன்னா, இப்ப இதே மாரி இருக்கிற இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் இத பார்ப்போம். இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை உருவாகுறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வந்து சேரும். அதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா, அந்த 28 டேஸ் தான். அந்த 28 டேஸ்ல அந்த சரியான அந்த ப்ராசஸ் குழந்தை உருவாகும் ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா, அது வெளித்தள்ளிடும். அதுதான் பீரியட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். மேல் இன்ஃபெர்டிலிட்டி. இப்ப இதுல பார்ப்போம். மேல் இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது ஸ்பெர்ம் எஜாகுலேட் பண்ணும்போது ஸ்பெர்ம் இல்லாம, அந்த வெறும் லிக்விட் மட்டும் செமன் மட்டும் வரும். அதுல லிக்விட் 0 கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி இருந்தாலோ, இல்ல லோ ஸ்பெர்ம் கவுண்ட் 15 மில்லியனுக்கு கம்மியா 1,50,00,000 கோடிக்கும் கம்மியா இருந்ததுனாலோ, கரு உருவாகுறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி. அடுத்தது நீந்தும் தன்மை. அதுக்கு வந்து சரியான அளவு அதுலயும் ஒரு மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு அ அடுப்பு இருக்கு. என்ஜின் இருக்கு. பவர் ஹவுஸ் இருக்கு. அதெல்லாம் சரியா இல்ல அப்டின்னா, அதோட நீஞ்சும் தன்மை கம்மியாகும். அதுவும் இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணமா இருக்கும். அதே மாரி அதோட உருவம் முன்ன பின்ன சரியான உருவம் இல்லாம மாறி, மாறி இருந்தது. உடைஞ்சு போன மாரி, நெளிஞ்சு, கோணலா அதே மாரியெல்லாம் இருந்ததுனாலும், அந்த கரு உருவாகும் தன்மை, அந்த கருவை உருவாக்கும் தன்மை அந்த மேலோட ஸ்பெர்ம்க்கு இருக்காது. இதெல்லாம் தான் மேல் இன்ஃபெர்டிலிட்டில முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதே மாரி அதுக்கு காரணங்கள் என்ன அப்டின்னா, விரைவீக்கம், இல்ல எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் விறைப்புத்தன்மை குறைபாடு. இன்னொரு விஷயம் இருக்கு. எஜாகுலேட் பண்ணும்போது உள்பக்கமே சிறுநீர் பிளாடருக்கு பக்கம் உள்ள திருப்பி போறதுக்கு சில பேருக்கு சான்ஸ் இருக்கு. இதே மாரி ஆச்சுன்னாலும் இன்ஃபெர்டிலிட்டிக்கான வாய்ப்பு அதிகம். இப்ப ஆண், பெண் 2 பேருக்குமே இதே மாரி ஒரு கம்பைன்டா சில விஷயங்கள் பிரச்சனை இருக்கிறதுனால, இந்த குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப இதெல்லாம் எப்படி செக் பண்ணலாம்னா, இது மெடிக்கல் லெவல்ல நெறைய செக்கிங் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இப்ப இருக்கு. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. இதுல ஆண், பெண் யாருக்கு இருந்ததுனாலும், அவங்களோட நான் முன்னாடி சொன்ன மாரி, உடம்புல தேவையான சத்து இருந்ததுனாலோ, அந்த சத்து சரியான அளவுல, சரியான விகிதத்துல இருந்ததுனாலோ, அந்த நாலெட்ஜ் அந்த சாஃப்ட்வேர் கரெக்ட்டா இருந்ததுனாலோ, இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் குறைபாடுகள நீக்கி, அதாவது ஜெனடிக்கலா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர் குறைபாடு கம்ப்யூட்டருக்கு இருக்க மாரி நம்ம உடம்புக்கும் அந்த செய்யற விஷயம் கரெக்ட்டா இருக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன இருந்தா நல்லா இருக்குங்க. அந்த காலத்துல தேவர்கள் அமிர்தத்த கடைஞ்சதா சொல்லுவாங்க. அதே மாரி நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் குணப்படுத்துற மாரி ஒரு அமுதம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்லங்க. ஒவ்வொரு செல்லையும் குணப்படுத்தி, இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற அந்த பவர் ஹவுஸ் ஒவ்வொரு பேட்டரியும், செல்லுல இருக்கிற பேட்டரியும் குணப்படுத்துற மாரி ஒரு அமிர்தம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்லங்க. அந்த அமிர்தம் தான் எலிக்சர் மிக்ஸ். இந்த பாற்கடல கலந்து அசுரர்களும், தேவர்களும் பாற்கடல கடைந்து இந்த அமிர்தத்த எடுத்தாங்களாம். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, சில விஞ்ஞானிகள் பாரம்பரியத்தையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஒன்றிணைத்து இந்த அமிர்த கலவைய உருவாக்கியிருக்காங்க. 12 விதமான மூலிகைகள் கொண்டு அந்த 12 மூலிகைகளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 4 விதமான கண்டத்திலேருந்து பல்வேறு ஆட்டிட்யூட் அதாவது உயரங்கள் கடல் மட்டத்துக்கு மேல, கடல் மட்டத்துல, பள்ளத்தாக்குல, அது மாரி பல்வேறு சீதோஷ்ண நிலைகள்லேருந்து, வெப்ப நாட்டிலேருந்து, குளிர் நாட்டிலேருந்து, மழை காடுகள்லேருந்து, இதே மாரி பல்வேறு தட்பவெப்பநிலை இதே மாரி இடத்துலேருந்து விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்ஸிடென்ட் இதே மாரி ஃபிளாவனாய்ட்ஸ், கலர்கள், முக்கியமா நிறமிகள். நிறமிகளும் நம்ம உடம்புக்கு உண்டு. அதே மாரி அறுசுவை எல்லாமே கலந்த மாரி ஒரு அமிர்த கலவை தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இப்ப எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே பார்ப்போம். முக்கியமான விஷயங்கள மட்டும் பார்ப்போம். அதுவும் குறிப்பா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ற விஷயங்கள கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ட்ரிச்சிலா காட்டிகுவா. இது வந்து ஒரு பிரேசில் நாடு. அமேசான் காட்டுக்கு பகுதியில சில ட்ரைப்ஸ் இருப்பாங்க. துப்பி அப்படின்னு ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அவங்க இருக்கிற ஒரு பகுதி ஒண்ணு இருக்கு. ஒரு பள்ளத்தாக்கான பகுதி. அந்த இடத்துல விளையக்கூடிய ஒரு மர வகை, பழம், இலை எல்லாம் இருக்கிற மாரி ஒரு மர வகை தான் இந்த ட்ரிச்சிலா காட்டிகுவாங்கிறது. இத சில விஞ்ஞானிகள் காட்டு பக்கம் போய் அரிய வகை மூலிகைலாம் தேட போம்போது பார்க்குறாங்க. ஒரு இடத்துல சிலர் மட்டும் நல்லா ஆஜானுபாகுவா, உயரமா, ஆ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சில பேரெல்லாம் பார்க்குறாங்க அந்த ட்ரைப்ஸ. பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அவங்களோட
வேட்டைக்கெல்லாம் போகும்போது அவங்களோட ஆண் உறுப்பை மூங்கில் குழாய்க்குள்ள வச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு பெரிய அளவுல இருக்கு. அதோட வீரியம் மிகுந்ததா இருக்கு. அவங்களோட இன்டர்கோர்ஸ்ங்கிறது மிக அதிக நேரம் செயல்படுறாங்க அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டில. இதே மாதிரியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் சில மூலிகைகள் தன்மை அந்த அவங்க சாப்பிடுற ஒரு பொருள்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அதுவும் எங்க அவங்க யூஸ் பண்றாங்கன்னா, நாமெல்லாம் சில கோயில்கள்லாம் போனா சில பிரசாதமா இல்ல சுவாமிக்கு போடுறதுக்காக வில்வம், துளசி, அருகம்புல் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவோம். மருத்துவ குணம் வாய்ந்தத வந்து நம்ம தெய்வீக மூலிகையா பார்ப்போம். அதே மாரி அவங்க அவங்களோட பூஜை அறையில வச்சு வணங்குற அளவுக்கு மதிப்பு குடுக்குறாங்க இந்த டிச்சிலா காட்டிகோ அப்படிங்கிற இந்த ஹெர்பலுக்கு. இதுல அல்கனாய்ட்ஸ், டெர்பனாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், சப்போனின்ஸ்ன்னு நெறையா ரொம்ப ஆரோக்கியத்த குடுக்குற நெறைய விஷயங்கள் இருக்கு. இது அவங்களோட மெடிசின் பர்ப்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, பெயின் ரிலீஃப், நரம்பு மண்டலத்தெல்லாம் சரி பண்றதுக்கு உண்டான நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியத்த இதயத்துக்கு ஆரோக்கியத்த குடுக்கறது, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஸ்கின் காயங்கள்லாம் ஆற்றும் குணப்படுத்தும் சக்தி இதுல இருக்கு. எல்லாத்த விட முக்கியமா இந்த ஆண்மை குறைபாடுக்கு இது மிகுந்த பலனை கொடுக்குதுங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, இதை எடுத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து உபயோகிக்க ஆரம்பிப்பாங்க. எடுத்த 2வது நாட்களுக்குள்ளேயே ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அவங்களோட அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படிங்கிறது உடனடியா குணமாகுதுங்க. இதை பத்தி நிறைய மெடிக்கல் ரிசர்ச் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இம்பார்ட்டன்ஸ்க்கு ஆண்மை குறைவுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதா. இது ஒரே ஒரு பேப்பரை மட்டும் நான் சாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இதை போல பல பேப்பர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது செரானா ரெப்பன்ஸ் அப்படிங்கிற சா பால்மெட்டோ. சா பால்மெட்டோ அப்படின்னா சா அப்படின்னா ரம்பம். இதோட இலை பகுதி ஒரு பனை வகையை சார்ந்த தாவரம். இதோட இலையை பார்த்தீங்கன்னா ஒரு ரம்பத்தை போல அறுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது சா பால்மெட்டோன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆரோக்கியத்துக்கு குறிப்பா ஆண்களுக்கான ஆரோக்கியத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. குறிப்பா ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம இனப்பெருக்க மண்டலத்துல இருக்கும். அது வயதாகும் போது ஒரு வீக்கம் இருக்கும். ரெகுலரா செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடாதவங்களாலையும் வயதாகும் தன்மை இருக்கும் போதும் இந்த கிளாண்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வீங்கும். வீங்கும் போது என்ன ஆகும்னா சிறுநீர் பாதையை அது அடைச்சிடும். சிறுநீர் பாதையை அடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா யூரினேஷன் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷனா இருக்கும். சொட்டு சொட்டா பாத்ரூம் வரும். அது பல விதத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நைட்டெல்லாம் முழுக்க தூங்க முடியாது. இது வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் இந்த சாப்பால்மெட்டோங்கிறது. இதுவும் குறிப்பா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுது. ப்ராஸ்டேட் ஹெல்த். ப்ராஸ்டேட்டுங்கிறது இந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டியில ஒரு ஃப்ளூயிட்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற விஷயம். அதுக்கு இது ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. முடி வளர்றதுக்கு நிறைய பேருக்கு முடி கொத்து கொத்தா கொட்டும் அப்படிம்பாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு லிபிடோவ அதாவது ஒரு செக்ஸுவல் ஹார்மோன்ஸ வந்து தூண்டி ஒரு நமக்கு ஒரு அதுக்குண்டான எண்ணத்த, ஒரு ஆசைய, லவ் டிசைர உருவாக்கி கொடுக்கும். ஸ்பெர்மோட குவாலிட்டிய இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். செக்ஸுவல் டிஸ்ஃபங்ஷன வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். சாரி செக்ஸுவல் டிஸ்ஃபங்ஷன வந்து குறைபாட்டை நீக்கும். அடுத்தது ஒரு பரங்கி விதை. இது பஹாமா பகுதியில விளையக்கூடிய ஒரு சிவப்பு பரங்கி காய்களோட விதைகள்லேருந்து அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸை மட்டும் எடுக்கிறாங்க. இதுவும் பல்வேறு பலன்களை, ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டியது. நம்ம இன்னைக்கு குறிப்பா செக்ஸுவல் ஹெல்த்துக்காக பார்க்கறதுனால அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இதுல வந்து ப்ராஸ்டேட் சப்போர்ட்டுக்கு இது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பிபிஹெச்னு சொல்ற விஷயத்துக்கு இதுவும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பங்க்சர் ஒயின். பங்க்சர் ஒயின் அப்படிங்கிறது நெருஞ்சி முள். நம்ம ஊர்ல வயல் காட்டெல்லாம் பார்த்திருப்போம். சும்மா கால் வச்சா குத்திரும். ஒரு கல்லு மாதிரி இருக்கும். ஒரு கல்லு மாதிரி இருக்கிற இதுல நிறைய முள்ளு முள்ளா இருக்கிற பகுதி. இது சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷனல் செக்ஸுவல் பெனிஃபிட் டிஸ்ஃபங்ஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்னி அண்ட் பிளாடர் சப்போர்ட்டுக்கு, யூரினரி ட்ராக்ட் அந்த ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ், அல்கனைட்ஸ் இதெல்லாம் இருக்கு. எரக்டல் டிஸ்ஃபங்ஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு.
இது பத்தி நிறைய ரிப்போர்ட்ஸ் அவங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. பிபிஹெச் அதே மாதிரி ப்ராஸ்டேட் வீக்கத்துக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. குறிப்பா சிறுநீரகத்துல ஏதாவது கல் இருந்ததுன்னா அந்த கல்லை கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. ஜென்ரலாவே இது எந்த விதமான கல்லா இருந்ததுனாலும், இந்த கால்சியம் டெபாசிட்டா இருந்தாலும் சரி, எந்த விதத்திலயும் இருந்தாலும் சரி, கால்சியம் அந்த சிறுநீரகத்துல இருக்கிற கல்ல கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதனாலதான் இதை எடுத்துக்கும் போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா, முதுகோட பின்பகுதியில வலி இருக்கிறத பார்த்திருப்போம். அதாவது பெல்ட் போடுற இடத்துக்கும் கொஞ்சம் மேல கொஞ்சம் பெயினை வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன செய்யுதுன்னா, கல்லை வந்து ரிமூவ் பண்ணும்போது அதோட சிம்டம் தான் அந்த பெயின். அப்ப உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. தெரிஞ்சதுனாலும் நமக்கு அது எப்படி செய்யறது, வெளில எடுக்கிறதுங்கிறது தெரியாது. இது உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் உடம்புல இருந்து வெளில எடுத்து கொடுத்துரும். அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது என்ன, ஒரு செல்லை போல டூப்ளிகேட்டா தானாவே ஒரு செல்லை உருவாக்குறது தான் ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸும் நம்முடைய ஸ்கின் ஹெல்த், வூண்ட் ஹெல்த், இம்யூன் சப்போர்ட், ஆன்டி ஏஜிங் வயதாம் தன்மை குறைக்கிறதுக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதை எடுத்துக்கிறவங்களுக்கு எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இளமையா இருக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. அது காரணம்னா இந்த ரெட் பீச் செல்ஸும் இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸும் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு உண்டான அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த சுருக்கங்கள்லாம் கம்மியாகி அந்த ரப்பர் மாதிரி அந்த தசை இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கொலோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாமும் இது இருக்கு. ஸ்கின் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அடுத்தது எபி மீடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கிற ஹார்னி கோட்வீட் அப்படின்னு. அதாவது இந்த ஆட்டு இடையர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஆடு மேய்க்கும் நபர்கள். அவங்க ஒரு சில ஆடுகளோட செயல்பாட்டுல பெரிய வித்தியாசத்தை பார்க்கறாங்க. என்னடா அது, இதெல்லாம் மட்டும் ஏன் மூர்க்கமா இருக்கு? இனப்பெருக்க காலம் இனப்பெருக்க காலம் இல்லாத நேரத்திலயும் இது இனப்பெருக்கத்துல ஈடுபடுது எப்படி அப்படின்னு அவங்க அதை செக் பண்ணி பார்க்கும்போது, அதே மாதிரி ஆடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை சாப்பிட்றத பாக்குறாங்க. இந்த ஹார்னி கோட்வீட் அப்படிங்கிற இந்த தாவரத்தை சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு செக்ஸுவல் அர்ஜ் நிறைய வருது அப்படிங்கறத பாக்குறாங்க. இது வந்து அதை தவிர நிறைய செக்ஸுவல் ஃபங்க்ஷன், இம்ப்ரூவ்ட் செக்ஸுவல் ஃபங்க்ஷன் இல்லாம நிறைய விஷயத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது ஜெனரல் ஹெல்த்துக்காக. இது சம்பந்தமான ரிசர்ச் பேப்பர்ஸும் நிறைய பப்ளிஷ் ஆயிருக்கு. இது செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதா. அதே மாதிரி இது ஒரு லிவர் டாக்ஸின், லிவர்ல வந்து லிவர் தான் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் நீக்கிற ஒரு ஆர்கன். அந்த லிவரையும் டீடாக்சிகேஷன் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால இதுல செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாரும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுது. கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு காளான் அடுத்தது. இது வந்து இருக்கிறதுலே நம்ம இன்கிரீடியன்ட்ல இருக்கிறதுலே மிக விலை உயர்ந்த ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னா இதுதான். இது மிக உயரமான மலைப்பகுதிகளில் விளையக்கூடியது. நம்ம நாட்டுல அருணாச்சல பிரதேசத்துல விளையுது. இருந்தாலும் இது சைனாலேருந்து தான் நமக்கு இப்ப வந்துட்டு இருக்கு. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப 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 அதிகமா இருந்ததுனாலும் முக்கியமா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு சின்ன வீடியோ. கார்டிசெப்ஸ் காளானுக்காகத்தான் அருணாச்சல பிரதேசத்திற்குள் சீன ராணுவத்தினர் அத்துமீறி நுழைந்ததாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்ய தகவல்களை தற்போது பார்க்கலாம். இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து வரும் நமது அண்டை நாடான சீனா அவ்வப்போது அத்துமீறி எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. அண்மையில் அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பள்ளத்தாக்கில் சீன துருப்புகள் அத்துமீறி நுழைய முயன்றதும் அவர்களை இந்திய ராணுவத்தினர் பதிலடி கொடுத்து அடித்து விரட்டியதுமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்திய நிலங்களை சீனா அபகரிக்க முயற்சிக்கிறது, சீனா போருக்கு தயாராகி வருகிறது என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் தற்போது வெளியாகியிருக்கும் புது தகவல் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என நமக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது. ஆம், காளானை தேடித்தான்
சீன ராணுவத்தினர் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றிருக்கிறார்கள் என இந்தோ பசிபிக் தகவல் தொடர்பு மையம் அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டுள்ளது. காளான் என்றால் சாதாரண காளான் கிடையாது, அது அபூர்வமான கார்டிசெப்ஸ் காளான். தங்கம், வைரம், பிளாட்டினத்திற்கு நிகரான காஸ்ட்லி காளான் இது என்பதுதான் கூடுதல் ஆச்சரியம். அதனால்தான் இதனை ஹிமாலயன் தங்கம் என்றும் அழைக்கிறார்கள். இந்தியாவின் இமயமலையை ஒட்டிய பகுதிகளிலும் தென்மேற்கு சீனாவின் கிங்காய், திபெத் பீடபூமியில் இவ்வகையான காளான்களை நாம் அதிகம் பார்க்க முடியும். இத்தனைக்கும் உலகிலேயே கார்டிசெப்ஸ் காளானை அதிகம் விளைவித்து ஏற்றுமதி செய்யும் நாடு சீனாதான். பிறகு ஏன் அந்த காளானை தேடி இந்தியாவிற்கு சீனர்கள் நுழைய வேண்டும் என்றுதானே யோசிக்கிறீர்கள்? 2010ஆம் ஆண்டு சுமார் 1,50,000 கிலோ கார்டிசெப்ஸ் சார் ஆடியோ கேட்கலையா? நோடியோன்னு போட்டிருக்கீங்க. கேக்குதுங்க சார். ஓகே டன் தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். ஒருத்தர் ஆடியோ இல்லைன்னு போடவே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இன்னும் இஷ்யூ, இந்த காளான் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வயக்ரா அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 15 லட்சம் ரூபா வரைக்கும் போதும் ஒரு கிலோ. தங்கத்தை போல மிக உயர்ந்த விலை உயர்ந்த அந்த ப்ராடக்ட் நம்மளோட இன்கிரீடியன்ட்ல மெயின் இன்கிரீடியண்டா இருக்கு. அடுத்தது நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய சீனி துளசி. நம்ம இதில் வந்து 6 சுவையும் இருக்கும் அப்படின்னு சொன்னல, அதுல இந்த இனிப்பு கொடுக்கறதுக்கு இந்த துளசியும் இருக்கு. அதை தவிர இது சுகருக்கெல்லாம் இருக்கு. இன்னைக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு சேரும்போது அவங்களோட ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாயிடுது. அப்ப உங்களுக்கு உடம்பு முழுக்க அது போய் பரவறதுக்கு உண்டான வேகம் கம்மியாயிடுது. அதனால எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு. இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு சுகரும் கண்ட்ரோலா இருக்கும். அதனால உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் பெட்டரா இருக்கும், இம்ப்ரூவ்ட் ஆக்டிவிட்டியா இருக்கும். சிறுபூனைக்காளி இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் ஜென்ரலாவே செக்ஸுவல் ஹெல்த்துக்கான ஒரு மூலிகையா யூஸ் பண்றாங்க. இது ஆழ்ந்த ஒரு நிம்மதியும் ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும். ஜென்ரலா நிறைய பேருக்கு அந்த டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் வருதில்லை. அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த உணர்வுகள் வருதில்லை, இந்த டிசைர் வருதில்லை. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு மன அமைதியை கொடுக்கும். இது எடுத்துக்கும் போது சில ஹாப்பி ஹார்மோன்லாம் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது காரணம் என்னன்னா இந்த ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்லீப்பை வந்து இது கம்மி பண்ணி கொடுக்கும், நல்ல ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ரத்த ஓட்டத்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அமைதிப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ஜபுட்டிகாபா அப்படிங்கிற ஒரு மரத்தில் விளையக்கூடிய அத்திப்பழம் மாதிரி மரத்திலேயே காய்க்கக்கூடிய இந்த பழம் ஒரு நல்ல இனிப்பான ஒரு கிரேப்ஸ் மாதிரி இருக்கிற பழம். ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ரிச் இன் விட்டமின் சி, ரிச் இன் ஃப்ளேவனாய்ட்ஸ், இதே மாதிரி பல்வேறு ரொம்ப சத்து நிறைந்த இந்த பழம். இது கேன்சர்லாம் வராம தடுக்கக்கூடிய பழம். இது வந்து இதயத்துக்கு பாதுகாப்புக்கு, கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கு, பிளட் ப்ரெஷரை ரெகுலரைஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய இதுல நன்மைகள் இருக்கு. அடுத்தது பிளிகியா அப்படிங்கிறது நம்ம ஊர்ல குடம்புலின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது வெஸ்ட் ஆப்பிரிக்காலேருந்து இந்த பழத்தோட நானோ டெக்னாலஜியில இதோட எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இருக்கிற விஷயம். டயபெட்டிஸ், அனிமியா, ரத்த சோகைக்கெல்லாமும் நல்லது. ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் இது. இதே மாதிரி 12 விதமான மூலிகைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இப்போ ஜென்ரலாக என்ன செய்வோம்னா நம்ம சொல்றது 1 1 2 2 1 3 3 1 4 அப்படின்னு தான் கனெக்ட் பண்ணுவோம். இல்லை பெருக்கினாலும் இது எதே மாதிரி பெருக்கணும் அப்படின்னா 1 × 2 2, 2 × 3 6, 6 × 4 24, 24 × 5 120 அப்படிங்கிற மாதிரி இதோட பலன்கள் எக்ஸ்பொட்டென்ஷியல் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் பல மடங்கு அதிகரித்து நமக்கு வர்றதுனால தான் இதோட ரிசல்ட்டு அமிர்தம், ஒரிஜினலான அமிர்தம் சாப்பிட்டு அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இது சாப்பிடும் முறை என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிகை நம்ம நாக்கு கடியில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் எடுத்தால் போதும். இது தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம டோஸ் அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கலாம். இதில் இவ்வளவு தான் எடுத்துக்கணும், இவ்வளோ எடுத்துக்கக்கூடாது அப்படின்னலாம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 முறை ஒரே பாக்கெட்டை யூஸ் பண்ணலாம். அதிகபட்சமாக 8 நாள் 10 நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா ஒரு பேக்கெட்டை 6 நாளைக்கு இந்த பாக்ஸில்
5 பாக்கெட் வரும். ஒவ்வொரு பாக்கெட்டும் 1.5 கிராம் அளவுல இருக்கும். ஒரு 1.5 கிராம் இருக்கிற பாக்கெட்டை 6 நாளைக்கு நீங்க நாக்கு கடியில வைக்கணும். இப்ப நாக்கு கடியில ஏன் வைக்கணும்? இப்ப நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது 2 விதமா போடுவோம். ஒண்ணு ஐஎம்னு போடுவாங்க. தசையில நேரடியா போடுறது. இன்னொன்னு வெயின்ல ஐவின்னு போடுவாங்க. வெயின்ல நேரடியா போடும்போது ரத்தத்துல கலந்து உடனடியா பலனை கொடுக்கும்பாங்க. அதே மாதிரி தண்ணி போட்டு வாயில போட்டு முழுங்கறத விட நாக்கு கடியில வைக்கும்போது இது உடனடியா அதோட எஃபெக்டை கொடுக்கும். அதே மாதிரி முழு பொட்டன்ஷியலையும் நம்ம உடம்பு ஏத்திட்டு நமக்கு வந்து பலனை முழுசா கொடுக்கும். அதனால தான் நாக்கு கடியில இதை வச்சுக்கணும். இதை சாப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி டீ காஃபி அவாய்ட் பண்ணணும். டீ காஃபிங்கிறது ஜென்ரலா என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற சத்தை திருடி நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கிற விஷயம். அதனால அடுத்த 2 மணி நேரத்துக்கு டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடணும். சாப்பாடையும் 2 மணி நேரம் முன்ன பின்ன விட்டுட்டு இது சாப்பிட்டா இன்னும் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். இப்ப இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நம்முடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிறது. இந்த ப்ராடக்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும், அதாவது நம்ம பார்க்கும்போது ஒரு வீடு இருக்கும். ஆனா அந்த வீடு வந்து பல ஆயிரம் செங்கற்களால கட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்கான செல்கள் இருக்கு. அந்த செல்கள் தான் சில டிஷ்யூஸா உருவாகி ஆர்கன்ஸா உருவாயிருக்கு. நம்ம பார்க்குற தோல் பெரிய ஆர்கன் உடம்புலயே. அடுத்தது கிட்னி, இதயம், லிவர், அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆர்கன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் பல்வேறு செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லுலையும் இப்ப நாம அடுப்பு எரிக்கிற மாதிரி நம்ம செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியாங்கிற அடுப்பு எரிஞ்சு நமக்கு எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் பார்த்திருப்பீங்க, விறகடுப்புல சமைச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் எல்லாம் எடுக்காம விட்டா திருப்பி அடுப்பு எரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நம்ம உடம்புல அந்த செல்கள்ல இருக்கிற கழிவுகள்லாம் முழுக்க வரணும், நச்சு பொருட்கள்லாம் வரணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து உள்ள போய் தங்கி இருக்கிற கழிவுகள், நச்சுக்கள் அதெல்லாமும் வெளில எடுக்கணும். இது அதே மாதிரி கழிவுகளையும் நச்சுக்களையும் உடனடியா எடுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் இதை எடுக்கும்போது சில பேருக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷனோ இல்ல டிசென்ட்ரியோ, தோள்கள்ல ரேஷஸ், தோல் வழியா வெளில போகும்போது அந்த கழிவுகள்லாம் வெளில போகும்போது, வியர் வழியா வெளில போகும்போது தோல் ரேஷஸ் மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி கண் புழைகள் நிறைய உருவாகிறத பார்க்கலாம். கண் சிவப்பாய் கண் புழை வழியா வெளில வரதெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஆனா இதை எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட் இதுல செய்யற வேலை உடம்புல இருக்கிற கழிவுகள் நீங்கிற வேலையை தான் செய்யும். அடுத்ததா செய்யற வேலை உடம்புல 4 விஷயம் கரெக்டா இருக்கணும். ரத்தம் சரியான குவான்டிட்டியில இருக்கணும். ரத்தம் சரியான குவாலிட்டியில இருக்கணும். அதுல இருக்கிற பொருட்கள், தாது பொருட்கள்லாம் சரியான அளவுல இருக்கணும். அது தேவையான அளவுக்கு அந்த ரத்தம் இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரத்தம் உருவாகுற வேலையை செய்யும். ரத்தம் உருவாகுறது எங்க அப்படின்னா, எலும்பு மஜ்ஜையில உருவாகும். அப்ப நிறைய பேருக்கு சில பேருக்கு கை கால்ல குடைச்சல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, உடம்புல ரத்தம் உருவாக்குற வேலையை அங்க கொண்டு போய் நியூட்ரியன்ட் எல்லாம் கொடுத்து உருவாக்குற வேலை. இதுல நீங்க கவனம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, வலி அப்படிங்கிறது உடம்போட மொழி. இப்ப குழந்தை பசிக்குதுன்னா கேட்டா என்ன செய்யும்? அம்மா எனக்கு சோறு போடுமா, பசிக்குது அப்படின்னா கேட்கும்? கிடையாது, அழும். அதுக்கு தெரிஞ்சது அழுக தான். ஐயோ குழந்தை அழுதேன்னு நினைச்சா கிடையாது. ஆனா அம்மாவுக்கு தெரியும் அது பசின்னு அழுதா, இல்ல டாய்லெட் போறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு அழுதா, இல்ல வயித்து வலிக்குதுன்னு அழுதா, இல்ல அட்டென்ஷனுக்காக தூக்குன்னு சொல்லி அழுதா அப்படின்ட்டு அம்மாவுக்கு தெரியும். ஆனா குழந்தையோட மொழி என்னன்னா அழுகை தான். அதே மாதிரி உடம்போட மொழி வலி. எனக்கு மூட்டு வலிக்குது, மூட்டுல வந்து ரிப்பேர் இருக்கு அப்படின்னா மூட்டு வலிக்கும், கரெக்டுங்களா? ஆனா வலிங்கிற விஷயம் என்னன்னா உடம்புக்கு எனக்கு கொஞ்சம் கால்சியம் கொடுப்பா, கொஞ்சம் எனக்கு குளுக்கோஸ் கொடுப்பா, கொஞ்சம் எனக்கு விட்டமின் சி கொடுப்பா அப்படின்னு உடம்புட்ட கேட்கிற மொழி அந்த வலி. உடனே என்ன செய்யும்? மூளை வந்து ஆர்டர் போடும். அப்பா இந்த ரைட் சைடு முட்டியில கொஞ்சம் வலிக்குது, அதுக்கு கொஞ்சம் கால்சியம் அனுப்பு, கொஞ்சம் விட்டமின் கே அனுப்பு, விட்டமின் பி அனுப்பு, விட்டமின் சி அனுப்பு அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா சொல்லி ரத்தத்துல கொஞ்சம் கலந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் நிறைய சப்ளை அனுப்பிவிடும். இப்ப நீங்க வலிக்காக ஒரு மாத்திரை போட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வலி மாத்திரை சுவிட்ச் ஆஃப் பண்ண நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, நான் கையில வந்து ஒரு வெந்நீர் பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கேன். சட்டுன்னு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது எந்த சுவிட்ச் எதுக்குன்னு. நீங்க என்ன செய்றீங்க? உடனே ஒரு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடுற வலி நிவாரணிகள் என்ன செய்யணும்னா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி நம்ம உடம்போட சிஸ்டத்துல அந்த தகவல் பரிமாற்றம் விஷயம் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுது. அப்ப அந்த ரிப்பேரிங் ஒர்க்குங்கிறது சரியா நடக்காம மேலும் மேலும் நமக்கு வலிகள் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த கிரானிக் டிசீஸா மாறிட்டு இருக்கு. அப்ப இந்த வலி யாருக்காவது இதுல இருந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம்
இது உடம்புல போய் வேலை செய்யுது. உடம்ப சரி பண்ணுது அப்படிங்கிற விஷயம். உடம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ட அது உடம்புல கேட்குது அப்படிங்கிற விஷயம். அதனால யாராவது இத யூஸ் பண்ணும்போது சில சிம்ப்டம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா, தொடர்ந்து நம்பிக்கையா எடுங்க. ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இதுவரைக்கும் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இதுவரைக்கும் 1000 பேர்களுக்கு மேல குடுத்து சக்சஸ் நடந்திருக்கு. அத பத்தி திரு பழனிசாமி சார ஏதாவது 1 ஆர் 2 டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். டைம் முடிஞ்சாலும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு டெஸ்டிமோனி ஏதாவது ஷேர் பண்ணா நல்லா இருக்குங்க சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் என்.எஸ். பழனிசாமி. நான் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து பேசுறேங்க. கடந்த ஒரு 15 வருஷமா நான் வந்து இந்த ப்ராடக்ட்ட மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பா வந்து இந்த குழந்தை செல்வத்திற்காக நாங்க குடுத்ததில அ ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கிடைச்சிருக்கு. எப்படின்னா நம்ம நேரடியா குடுத்ததுலயும் 1000 பேத்துக்கு மேல இருக்கு. நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கி குடுத்த நெறைய டாக்டர்ஸ், சித்தா, ஆயுர்வேதிக் டாக்டர் குடுத்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கிடைச்சிருக்கு. அவங்க சொன்ன கணக்கும் இருக்கு. இதுல வந்து நாங்க வந்து குடுத்ததுல பார்த்தீங்கன்னா, அ நெறைய அ எப்படி சொல்லணும்னா, கிடைக்காது, நடக்காது. நாங்க நெறைய ட்ரீட்மென்ட்க்கு போயிருக்கிறோம். நெறைய செலவு பண்ணிட்டு சொன்னவங்களுக்கெல்லாம் கூட சாதாரணமா ஒரு 3 மாசம், 4 மாசத்துல எல்லாம் இங்க குழந்தை கிடைச்சது. இதை பார்த்துட்டு தான் நாங்க கேரண்டி பேக்கேஜ் நீங்க 1 வருஷத்துக்கு சாப்பிடுங்க 2 பேரும். எந்த மாரி இருந்தாலும் பரவால்ல. மொத்தமா வாங்கிக்கிட்டீங்கன்னா, நாங்க வந்து செக் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அ என்ன பண்ணிட்டோம், ஒரு பேக்கேஜ் 1 வருஷத்துக்கு வாங்குனவங்களுக்கெல்லாம் செக் போட்டு குடுத்தோம். அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாரி ஒருத்தருக்கு 1 வருஷம், ஒருத்தருக்கு 15 மாசம், 18 மாசம் வரைக்கும்லாம் அவங்களோட நிலைப்பாடுக்கு தகுந்த மாரி நாங்க கேரண்டி குடுத்தோம். அதுல கிட்டத்தட்ட நாங்க 1000 பேத்துக்கு செக் இந்த 15 வருஷத்துல குடுத்ததுல ஒரு 7 பேத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். 7 அப்படின்னா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாதவங்க, கரெக்ட்டா ஃபாலோ அவங்களுக்குள்ள பிரச்சனை, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்காம இருந்தது. அவங்களுக்கும் அந்த நேரத்துல வந்து அவங்க குடுத்த பணத்த வந்து செக் கலெக்ஷன் ஆகி பணத்த எடுத்துட்டாங்க. இப்படி நாங்க கேரண்டி குடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, சார் சொன்ன மாரி நேரமாயிட்டுது இருந்தா கூட, ஆ ஒரு நபர் நடந்த நிகழ்வு உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால எங்க பகுதியில பல்லடத்து பக்கம் உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்ல சுப்பிரமணியம் சொல்லி ஒரு ஆசிரியர், ரிட்டயர்ட் ஆன ஆசிரியர். அவர் திருநெல்வேலி சேர்ந்தவரு. இங்க உடுமலைப்பேட்டைக்கு வேலைக்காக வந்து செட்டில் ஆனார். அவருடைய மகனுக்கு திருமணமாகி, ஆ என்னன்னா குழந்தை இல்லாம ரொம்ப அவங்க ஃபேமிலிக்குள்ள 2 பேத்துக்கும் பிரச்சனையா போயிட்டு இருக்கும்போது டெஸ்ட் பார்க்கும்போது கவுண்டிங் ப்ராப்ளம் 0%ங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, அந்த அவரு பார்த்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் பார்க்கும்போது 0% தான் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அ ஆசிரியர் ரிட்டயர்ட் ஆசிரியர் வந்து அவருடைய பணம், அ பென்ஷன் வர்றதுக்கு தகுந்த மாரி லோன் போட்டு ரொம்ப கஷ்டத்திலயும் இருந்தாரு அந்த நேரத்துல. அப்போ வந்து கோயம்புத்தூர்ல விஷ்ணுபிரியா ஹோட்டல்ல இதே போல ஒரு கருத்தரங்கு நம்ம சாலமன் சார் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஐயாசாமின்னு ஒரு ஆசிரியர் வந்து கோயம்புத்தூர்காரரு, இவருடைய நண்பர் வரச் சொல்லி இந்த மீட்டிங் கேட்டு, மீட்டிங் முடிஞ்சு போகும்போது, ரொம்ப சார் வந்து ரொம்ப சோர்வா, அப்படியே கண் கலங்குன மாரி அந்த வயசுல இருந்தாரா. அ அதுக்கப்புறம் பேசணும்னாங்க. நாங்க பேசும்போது, இந்த மாரி உண்மையிலேயே இந்த மாரி கிடைக்குங்களா எங்களுக்கு? அப்போ வந்து இந்த அளவுக்கு 0% இப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே கிடைக்குங்களா? வாய்ப்பு இருக்கான்னுலாம் அவரு கேட்டார். நாங்க வந்து அ நாங்க குடுத்த வகையில சார் டக்கு டக்குன்னு நெறைய பேருக்கு கிடைக்குது. கண்டிப்பா கிடைக்கும். நீங்க குடுத்து பாருங்க சார்ன்னு தைரியமா அப்ப சொன்னோம். அப்போ சொன்னதுலயே அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சு, அப்புறம் ஊருக்கு போய் அவரு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ப்ராடக்ட் வாங்கி பையனுக்கு குடுத்தார். குடுத்தப்போ ஒரு அரை நம்பிக்கையிலேயே அப்படியே குடுத்துக்கிட்டு இருந்தாருங்களா, இப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1 மாசம் கழிச்சு கரெக்ட்டா எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கும். மார்கழி மாசம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேரத்திலேயே கூப்ட்டு "பழனிசாமி பிசினஸ்லாம் எப்படி போகுதுன்னு?" எனக்கு வந்து அவர்கிட்ட பிசினஸ்லாம் நல்லா போகுதுங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனா சொல்ல முடியல. ஏன்னா, அவரு ரொம்ப இதா இருக்குன்னு, "பரவாயில்லைங்க சார் அப்படியே போயிட்டு இருக்கு. நல்ல ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க சார்" அப்படின்னு அப்போ வந்து அவரு என்னாருன்னா, "பழனிசாமி நீங்க வந்து அ பிசினஸா பண்ணாலும்,
எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஒரு வாழ்க்கைங்க. அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டேன். என்ன காலையில சார் அழுதாருன்னு கேட்கும்போது, சார் என்னாச்சுங்கும்போது அப்பதான் சொன்னாரு. இந்த மாரி எங்க பையனுக்கு 0% இருந்து இந்த மாரி 2 பேர்த்துக்கு கணவன், மனைவி அவங்க 2 பேர்த்துக்கு சண்டை வந்து, சூசைடு போற அளவுக்கு இதாகி, இந்த சூழ்நிலையில தான் நான் வந்து உங்களை இப்ப என்னன்னா முதல் மாசம் எனக்கு மாற்றம். பையனுக்காக நாங்க காவல் இருக்க ஒரு சார் அதுக்குள்ள ஒரு பொண்ணு. அதாவது நம்பிக்கை அந்த பையனுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குது. எங்களுக்கு இதுலயே ஒரு நம்பிக்கையா இருக்குது. அதனால இந்த மாசம் நான் வாங்கி குடுக்குறேன். அப்படின்னு சொல்லி அவரே வந்து அந்த இறுக்கமான மனசு போய் கொஞ்சம் ஃப்ரீயா அவரு பர்ச்சேஸ் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே குடுத்துட்டு இருக்க என்னாச்சுன்னா 3 மாசம் ஆனதுக்கு பிறகு அவங்க வந்து அங்க உடுமலைப்பேட்டையில பார்த்த டாக்டர்ட்ட போய் செக் பண்ணியிருக்காங்க. 0% 10,000,000 அவருக்கு வந்து கவுண்டிங் ஆயிருக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, "இப்ப எதுக்கு இன்னொரு லேப்ல நீங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் நீங்க செக் பண்ணிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி தன்னுடைய லேப்ல இருந்த டெஸ்ட்ட நம்பாம அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போய் திரும்ப எடுக்கையில 10 அ 4ஓ 5ஓ கொஞ்சம் வித்தியாசத்துல வந்திருக்கு. அது சகஜம்ன்ட்டாங்க. ஓ! உண்மையிலேயே பெரிய மாற்றம். அந்த டாக்டர் வந்து உண்மையிலேயே அ பாருங்க டாக்டர்களையும் உண்மையிலேயே மனசாட்சிப்படி நல்லா அட்வைஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த டாக்டர் ஒரு உதாரணங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து என்னுடைய கேரியர்ல வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் நடந்திருக்கு. அதாவது நீங்க கடவுளோ, சாமியோ, பிரபஞ்சம் எதை நம்பினாலும் சரி, நீங்க என்ன ட்ரீட்மெண்ட்டோ அல்லது குடுங்க. இவருக்கு வந்தது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டார். வேற எதுவும் அவர் எதுவுமே இதை பத்தி நீங்க ஏதோ வைத்தியம் பண்றாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க பண்ணுங்க. 0% இருந்து இந்த அளவுக்கு வரணும்னா பெரிய விஷயம். நீங்க போய் ஏற்கனவே செஞ்ச விஷயத்த பார்த்துட்டு இன்னும் 4, 5 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி, அவர் வேற மருந்து எதுவும் கூட குடுக்கல. நீங்க அனுப்பிச்சு விட்டு அப்போ வந்து அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 9 மாசம் ஆச்சு. 9வது மாசம் அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்போ வந்து சுப்பிரமணி சாருடைய வீட்ல ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா, அதுக்கு 2 ஃபேமிலிக்குள்ள பெரிய அளவுல இவங்க 2 பேர்த்தையும் டைவர்ஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு போயி, இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால ஓ பார்க்கலான்னு கொஞ்சம் ஒரு 6 மாசம் டைம் குடுத்து, என்ன நினைக்குதுன்னு நடக்குதா? இல்லைன்னா சொத்த இவங்கள பிரிச்சிடலாங்கிற அளவுக்கு இருந்த இடத்துல கன்சீவ் ஆகி, அ வந்து முதல் குழந்தை பையன் பிறந்தது. அப்போ வந்து எங்களுக்கு அந்த கோயம்புத்தூர்ல அந்த மீட்டிங்ல இருந்தவங்க, அந்த 10 மாசத்துல பார்த்தவங்க அத்தன பேத்துக்குமே இதுல ஆச்சு. அதுக்கு பிறகு திரும்ப அவங்க 2வது 2 வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தையும் கிடைச்சு, அவங்க வீட்ல இப்போ 2 குழந்தை இருக்குங்க. இந்த மாதிரி இது டைம் ஆனதுனால சுருக்கமா சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியாவே சொல்லாங்க நடந்த விஷயங்கள். இந்த மாரி கிடைக்காது, நடக்காது, வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல கூட 0% இருந்தவங்களுக்கு கூட இந்த குழந்தை கிடைச்சதுனால நாங்க கண்ணார பார்த்ததுனால, இந்த கேரண்டிங்கிற விஷயம் எங்களுக்கு ஒரு தைரியம். எப்படி இருந்தாலும் இது கிடைச்சிரும்னு சொல்லி தான் நாங்க இந்த கேரண்டி பேக்கேஜ் குடுத்து, இன்னைக்கு 1000 பேர் குடுத்தது 7 பேர் தவிர 993 பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஊர்லயும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது திரைப்படங்களில் வராத உண்மை கதைகள் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ல நெறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக கிடைச்சிருக்கு. நண்பர்களே நாங்க பார்த்த வரைக்கும் சாதாரண 3 மாசம், 4 மாசம், 5 மாசம் டக்குன்னு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கேரண்டிங்கிறது என்னங்கன்னா, எல்லாத்துக்கும் குடுக்கறது இல்லைங்க. வாய்ப்பில்ல, கிடைக்காதுங்கிறவங்களுக்கு ஆ ஒரு நம்பிக்கை குடுக்குற அடிப்படையில தான் நாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சோம். ஏன்னா நெறைய இடத்துல போய் செலவாயிருது, இங்கேயும் செலவாயிரு அப்படின்னு அவங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இத நாங்க குடுத்ததில்ல. இத வந்து மார்க்கெட்ல ஒரு 1000 பேத்துக்கு செக் குடுத்து 7 பேர தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு இந்த ப்ராடக்ட்ல ஒரு ரெக்கார்டே இருக்கு. இப்ப உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்க என்ன சொல்றோம், அவ்வளவெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. 1 மாசத்துக்கு சாப்பிட்டு பாருங்க. சாதாரணமா உங்களுக்கே தெரியும். தேவைப்பட்டா இன்னும் 2, 3 மாசம் எடுங்க. அசால்ட்டா சொல்லி கூட 10 வருஷம், 8 வருஷம் குழந்தைகள் அவங்களே இப்போ ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஞாயிற்றுக்கிழமை
டெஸ்டிமோனி வந்தீங்க 2 வாரத்துக்கு ஒருக்கா அல்லது 3 வாரத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு வகை மிராக்கிளா குழந்தை பாக்கியம் கிடைச்சது அவங்களே வந்து சொல்றதெல்லாம் இப்போ நாம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது 100% கிடைக்கும். இது வந்து நம்ம இந்த 15 வருஷமா இந்த ப்ராடக்ட்ட குடுத்த அனுபவத்த நாங்க வந்து இதை சொல்றோம். இது நெறைய டெஸ்டிமோனி இது இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும்போது இதைய பத்தி ஒவ்வொன்னையும் நம்ம உணர்ந்துக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இத உங்களுக்கு யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுங்க. நம்பிக்கையா இந்த ப்ராடக்ட்டை தொடர்ந்து எடுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்வில் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.